என் பேர் முருகங்க, திண்டுக்கல் மாவட்டம் பெரிய சிறுமலை அடிவாரம் பெரியவட தோட்டத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் 2 தலைமுறையாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டு வர்றோம். சென்ற வருடம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மனித உரிமை கழகத்தோடு சேர்ந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அதனால் வந்து ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுனால வந்து எல்லாருமே மாடு வளர்ப்போர் பூராமே மாட்டை பூரா அடிமாட்டுக்கு விற்றுட்டாங்க. அதனால் நம்ம தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டு வந்து மறைஞ்சு போகுது. இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தடையை விளக்குவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஜல்லிக்கட்டு நடந்தால் நம்ம வருங்காலத்தில் சன்னதிகளுக்கு பூரா ஜல்லிக்கட்டு மாடு பாரம்பரிய விளையாட்டு வந்து தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு வந்து தெரிய வரும். அதனால் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நாங்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நீஞ்ச விடுறது, அதுக்கு தேவையான புல், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம், கம்பு எல்லாம் தேவையான சத்துள்ள பொருளாக கொடுத்து அதை சாமி போல் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த வருஷம் நடக்கணும்னு பொங்கலுக்கு விரும்புகிறோம். நாங்கள் பாரம்பரியம் அந்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது எங்களோட பழக்கமே. போன வருஷம் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க தமிழ்நாடு அரசும் மாநில அரசும். இதை வந்து எப்படியாவது இந்த தடவையாவது ஜல்லிக்கட்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாடு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாடுக்கு மேலே பிடிச்சிருக்கோம். ஒரு 10 தடவை குத்து வாங்கியிருக்கேன். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு மெயினாக வந்து தொழிலே இது மாதிரி தான். அந்த ஒரு மாதம் மட்டும் ஏதாவது எப்படியாவது பண்ணிவிடன்னு கேட்டுக்கொள்கிறேன். இதை இப்போ இந்த வருஷமாவது நடத்தும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.